வணக்கம். நான் உங்கள் யோகா ஆசிரியர் தர்மராஜ். இன்றைய தினம் ஜூலை 24, அதாவது இன்டர்நேஷ்னல் செல்ஃப் கேர் டே. இன்னைக்கு நம்மளை நாம் பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான வைக்கப்பட்ட நாள் தான் இன்றைய நாள். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு நாளை நம்ம வச்சிட்டோம். ஒரு மகளிர் தினம், ஆண்கள் தினம், தந்தையர் தினம், குழந்தைகள் தினம்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் வச்சுருப்போம். இதனால் அன்னைக்கு என்ன நடக்குது? நமக்கு அதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு வருது. சரி, அன்றைய தினத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை சார்ந்த சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? செஞ்சு பார்க்குறோம், அதை செயல்படுத்துகிறோம். ஆனால் அன்றைய தினத்தை விட்டு அடுத்த நாட்களில் இதே போல நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். மகளிர், ஆண்கள், குழந்தை என எல்லோர் மீதும் நாம் கவனத்தை செலுத்தி அவங்களுக்கான தேவைகளையும் அவங்களுக்கான விஷயங்களையும் செயல்பாடுகளையும் பூர்த்தி செய்தல் வேண்டும்ங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். இன்றைய தினம் சுய பாதுகாப்பு, செல்ஃப் கேர் டே. இந்த நாள் எதற்கானது? இந்த நாள் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்மளை நாம பாதுகாத்துக்கணும். எதற்காக? மகிழ்ச்சியாக, நிம்மதியாக நம்முடைய வாழ்வியல் பாதை அமைய வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வாழ்வியல் பாதை மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆனந்தமும் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆரோக்கியமாக இருத்தல் அவசியம். அப்போ நாமளை பாதுகாத்தா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியுமானா 100% அது மட்டும்தான் உண்மை. இப்போ நம்மளை நாம் எப்படி பார்த்துக்கிறது? நான் தான் டெய்லி நான் பார்த்துக்கிறேனே, அது கிடையாது. நான் டெய்லி நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன்னா, நல்ல உணவு எடுக்கிறேன்னா அப்படிங்கிறத விட நான் இந்த உடலுக்கு என்ன செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரணும். இந்த உடலுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும். ஏதாவது ஒரு விஷயம்னா எப்படி? இந்த உடல் இருக்கு, இந்த உடல் ஒவ்வொரு நாளும் நமக்கு எத்தனையோ விதமான வேலைகளை செஞ்சு கொடுக்குது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நாம் எத்தனையோ வேலைகளை செய்கிறோம். எல்லா விதமான வேலைகளுக்கும் இந்த உடல் தான் மூலமாக இருக்கிறது. அப்போ இந்த உடல் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருந்து நமக்கு வேலை செய்யும்போது இந்த உடலுக்கு நாம் ஏதாவது செய்யணும். இப்போ இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், என்ன செய்யணும்? கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணணும். இப்போ உடற்பயிற்சினா என்னது? எத்தனையோ விதமான உடற்பயிற்சிகள் இந்த உலகத்தில் இருக்குது. சரி, நான் கொஞ்சம் வயசானவங்க, நான் எப்படி பயிற்சி பண்ணுறது? இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பயிற்சியெல்லாம் நிறைய செய்ய வேணாம், கொஞ்சம் மட்டும் செஞ்சால் போதும்பாங்க. ஒரு சில பேர் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பலவிதமான எண்ணத்திலையும் நிலையிலையும் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லோருக்கும் உடல்நலம் அவசியம். அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த உடல்லையே ரொம்ப முக்கியம்னு சொன்னால், இப்போ கொஞ்ச நாளைக்கு மேலே ஒரு டாக்டர் சொல்லியிருப்பாரு, இந்த உடம்புலையே எதுங்க முக்கியம்? லங்ஸு, ஹார்ட்டு அப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற மூட்டுகள் தான். அது எல்லாமே இயக்கத்தில் இருந்தால் நாம் இயக்கத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கலாம்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் இதை தான் நம்ம யோகத்தில் ஆண்டுகளாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறோம் தெரியுங்களா? இந்த உடம்புல நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக உங்கள் இருதயத்தையும் நுரையீரலையும் மற்ற எல்லா உறுப்புகளையும் வைத்திருந்தாலும் உங்களுடைய உடல் இயக்கம், அதாவது தசைகளோ இந்த மூட்டுகளோ இந்த கையோ சரியான முறையில் இயங்கலைன்னா அதெல்லாம் இயக்கத்திலிருந்து எந்த ஒரு உபயோகமும் இல்லை. அப்போ இந்த உடம்புல இருக்க எல்லா மூட்டுகளும் நல்ல இயக்கத்தில் இருக்கணும். அதற்கு நாம் என்ன செய்யலாம்? ஒரு ஜாயின்ஸ் ரொட்டேஷன் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸை நான் ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருக்கிறோம். அதற்கான லிங்கை நான் உங்களுக்கு இதில் கொடுத்துட்றேன். அந்த லிங்கை பார்த்து நீங்கள் தினந்தோறும் அந்த ஜாயின்ஸ் ரொட்டேஷனை செஞ்சாவே போதுமானது. ரெண்டாவது, இந்த ஜாயின்ஸ் ரொட்டேஷன் ரொம்ப எளிமையாக இருக்குமா? எல்லோராலையும் செய்ய முடியுமானா கட்டாயம் எளிமையான பயிற்சி தான், எல்லோராலையும் செய்ய முடியும். அடுத்தது, சரி ஏதாவது ஒரு பயிற்சி நீங்கள் கொடுப்போமே, இன்றைய தினத்துக்கு என்ன பயிற்சி கொடுக்கலாம் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு பயிற்சி ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஓடி ஆடி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு எதுவுமே செய்ய வேணாம். சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு நம்முடைய கைகளை அசைப்பதனால ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு பலன் உங்கள் மொத்த உடலையும் பாதுகாத்துக்கும். அதாவது ரொம்ப எளிமையான பயிற்சி, எல்லோராலையும் செய்யக்கூடியது. அதாவது எப்படின்னா, இப்படி உட்காந்துக்கிறோம், உட்காந்துக்கிட்டு சும்மா கைகளுக்கு தான் வேலை கொடுக்குறோம். பாருங்க, இப்படி கைகளை வச்சு இப்படி செய்கிறோம். இது ஒரு பயிற்சியா அப்படின்னா 100% உபயோகமான பயிற்சி. அதாவது நம்முடைய தசையை இங்கே பாருங்க, வெறும் கையை மட்டும் அசைக்காதீங்க, இந்த உடம்பை கொஞ்சம் விரிச்சு அப்படி உடம்பை விரிச்சு அப்படி சுருக்குறோம். இதை நீங்கள் உட்காந்துக்கிட்டு செய்யலாம், படுத்துக்கிட்டும் செய்யலாம், நின்றுக்கிட்டும் செய்யலாம். இதை ஒரு 24 முறை செய்யுங்க. அதற்கப்புறம் கைகளை மேலே தூக்கி கீழே இறக்குங்க.
அடுத்தது கைகள் அப்படி குறுக்க அப்படி இப்படி செய்யுங்க. என்னது ஏதோ ஒரு நல்லதாக பயிற்சி கொடுக்க போகிறீங்கன்னு நாங்கள் நினச்சா ஒரு சாதாரணமாக இந்த வேலையை நீங்கள் கொடுக்குறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த பயிற்சிகளை 24 ஒரு 2 முறை அல்லது 3 முறை செய்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும் உடம்புல என்ன நடக்கணும். அதாவது இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த உடம்புல இந்த லிம்ஸை எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த உடல் ஆரோக்கியம் இருக்கும். ஏங்க லிம்ஸை ஓப்பன் பண்ணணும்? இந்த கை கால்களை விரித்து சுருக்கினாதான் உடம்புல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லாம் சீராக இருக்கும். இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருந்ததுன்னா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நான் ரொம்ப எளிமையான முறையில் சொல்கிறேன். இதை சார்ந்த விஷயங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் எதை செய்யலாம், எப்படி செய்யலான்னு உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்கிறேன். அதோட ஏற்கனவே நம்ம பலவிதமான பதிவுகள் கொடுத்துருக்கோம். எல்லாமே எளிமையான பயிற்சிகள் மட்டும்தான். அதில் ஒரு சில லிங்கை மட்டும் நான் இந்த வீடியோவில் பதிவிடுறேன். அதை நீங்கள் பார்த்து செயல்படுத்துங்க. அதற்கு அப்புறம் நம்ம என்னென்ன செய்யணுங்கிறதையும் அடுத்தடுத்த பதிவுகளை நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.